அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2026ஆம் ஆண்டின் முதல் தேய்பிறை சஷ்டி வருகின்ற வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாளை எப்படி விரதம் இருந்து வழிபடலாம், உங்களுடைய கவலைகள் தீர, பிரச்சனைகள் தீர எந்த முறையில் இந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் விரதம் இருக்க முடியாதவங்க ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு தெரிந்து கொள்ள கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தேய்பிறை சஷ்டி நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த சிறப்பான நாளுங்க. இந்த நாளில் முருகப்பெருமானின் அருளை பெற முதன்மையான விரதம் தான் சஷ்டி விரதம்னு சொல்லுவோம். சஷ்டியில் விரதம் இருந்தாலே குழந்தை வர மட்டும் இல்லைங்க, முருகனிடம் நாம் முன்வைக்கக்கூடிய அனைத்து வேண்டல்களும் நிறைவேறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக அமைந்திருக்கு. இந்த நாளை விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்தால் முருகனுடைய அருள் பெறலான்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. முருகனுக்கு உகந்த இந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா முருகனே பார்த்தீங்கன்னா கருப்பையில பிள்ளையாய் வளர்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. முருகனுக்கு உகந்த விரதனா சஷ்டி விரதம் தாங்க. இந்த விரத நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கணும். அப்படி இருக்க முடியாதவங்க மாலையில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்க கவலைகள் காணாமல் போயிடுங்க. கந்தன் நம் கவலைகள் நிச்சயம் தீர்த்து வைப்பார். கந்தனை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகள் பறந்தோடும். முருகனுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத சஷ்டி தினத்தன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுடைய துன்பங்கள் நீங்கும், வேலை பாய்வு பெருகும், கடன் தொலையும் நீங்கிடுங்க. இப்படிப்பட்ட நாளை அதிகாலை எழுந்து குளித்துட்டு வீடு முழுவதுமே இல்லைன்னா வீட்டின் பூஜை அறை மட்டுமே சுத்தம் செய்து பின்னாடி பூஜை அறையில் முருகனுடைய படத்திற்கு முன்னாடி தீபமேற்றி தூபங்கள் காட்டிய பிறகு பால் பழம் நெய்வேத்தியம் செய்து காலையிலிருந்து சாப்பிடாம பூஜை அறையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் படிக்கலாம். வேலை காரணமாக வெளியில் செல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த நாளில் ஓ முருகா என மனதுக்குள்ள ஜபித்தவாறு தங்களுடைய வேலையில் நீங்கள் ஈடுபடலாங்க. இந்த விரதம் இருப்பவங்க மாமிசத்தை மட்டும் சாப்பிடாதீங்க. அதே போல் நல்லதை நினைத்து நல்லதையே இந்த நாளில் பேச வேண்டும். உடல்நிலை கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு வேலையும் சாப்பிடாமல் இருக்கலாம். இல்லைன்னா ஒன்று இல்லைன்னா 2 வேளையும் உணவு உட்கொண்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாங்க. பொதுவாகவே வயதானவங்க கர்ப்பிணி பெண்கள் 3 வேளை சாப்பிட்டு விட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லி கூட இந்த ஒரு விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. இந்த கந்த சஷ்டி வினத்தன்று குழந்தையில்லா பெண்கள் விரதம் இருந்தீங்கன்னா அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி முருகனுடைய அருளால் பெண்களுக்கு நிச்சய குழந்தை வரம் உண்டாகும். இந்த விரதத்தை மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினத்தன்று மேற்கொண்டு வருவது உங்களுக்கு நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அந்த நோயிலிருந்து படிப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குணமாகிடுவீங்க. அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விரதம் மேற்கொண்டிங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வம் எல்லாவற்றிலும் வெற்றியான யோகம் உண்டாகும். உண்ணா நோன்பு இந்த நாள் உடலுக்கு நல்லதை ஏற்படுத்துங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளை பெற அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய விரதம்னா அது சஷ்டி விரதம் தாங்க. பெரும்பாலான முருக பக்தர்கள் கந்த சஷ்டி காலத்தில் மட்டும்தான் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிலும் விரதம் இருப்பீங்க. சஷ்டி விரதம் இருந்தாலே குழந்தை வர வேண்டும்னு தான் இருக்க வேண்டும்னு மட்டும் கிடையாது. உங்களுடைய பார்த்தீங்கன்னா உடல்நல பாதிப்பு, தொழில் பாதிப்பு, திருமண தடைன்னு எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, சஷ்டியில் விரதம் இருந்து மனமுருகி அந்த வேலனை நினைத்தாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா அவர் தீர்த்து வைப்பாருங்க. இது பலரும் பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாக சொன்ன உண்மைங்க. அதனால் மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி திதிகளில் விரதம் இருங்க. நாளை பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி விரதங்க. அதிகாலை எழுந்து நீராடிய பிறகு ஐயப்பனுடைய திருமுருக பாடத்திற்கு பார்த்தீங்கன்னா மலர்களால் அலங்காரம் செய்திடுங்க. பிறகு நீங்கள் வீட்டில் வேல் வைத்திருந்தா முருக வேலுக்கு பால் அபிஷேகம் இல்லைன்னா திருநீர் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்திடுங்க. இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் கந்த புராணத்தை கேட்பது முருகனை போற்றும்
பாடல்களை பாடி விளக்கேற்றி மனமுருகி வழிபட வேண்டும். மேலும் இந்த நாளில் விரதம் இருக்க முடியாதவங்க, நாள் முழுவதும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம். முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாங்க. சஷ்டி விரதம் இருக்கும்போது நாள் முழுவதும் முருகப்பெருமானுடைய பக்தி பாடல்களை பாடுவதும் கேட்பதும் உங்களுக்கான மன நிறைவை பெற்றுத்தருங்க. அதே போல் இந்த நாளில் முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு அன்னதானம் இல்லைன்னா தங்களால் முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்தீங்கன்னா பெரு புண்ணியம் உண்டாகும். பலருடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இருக்குங்க. எப்படி முயற்சி செய்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியலைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் இருக்க தான் செய்றீங்க. அவங்களுக்கான ஒரு தீப முறை தான் இந்த சஷ்டி தினத்தில் ஏற்றக்கூடிய தீபம் என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அதே சமயம் வேலை தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றியடையாமல் தோல்வியை மட்டும் சந்தித்துட்டு வருதா, ஒரு விதமான இதுவும் உங்களுக்கான பிரச்சனை தாங்க. எனவே அனைத்து விதமான பிரச்சனைக்கும் தீர்வை அளிக்கக்கூடிய தேய்பிறை சஷ்டி, அதுவும் மார்கழி மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில் அமைந்த தேய்பிறை சஷ்டி இன்னும் கூடுதல் பலனை பெற்றுத்தரும். இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய திதியாக சஷ்டி திதி அமைந்திருக்குங்க. இதில் வளர்பிறை சஷ்டி திதியே பலரும் விரதம் இருந்து வழிபட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சய குழந்தைய பாக்கியம் உண்டாகும். திருமண தடை நீங்கிடுங்க, நல்ல வேலையும் கிடைக்குன்னு பலவிதமான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வளர்பிறை சஷ்டி உகந்ததாக இருக்குதோ அதே போல் இந்த தேய்பிறை சஷ்டியும் சிறப்பான பலனை தருங்க. இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தோ இருக்காமலோ முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே நிச்சயம் முருகனின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் காணாமல் போயிடுங்க. அப்படிப்பட்ட தேய்பிறை சஷ்டினால் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மார்கழி மாத தேய்பிறை சஷ்டி பற்றினா வருகின்ற 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா தேய்பிறை சஷ்டியாக அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா தீப வழிபாட்டை நாம் செய்வதால் ராகு கால யமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களை இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடலாம். குறிப்பாக மாலை 6 மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானிடம் வழிபாடு செய்தாலே அதற்கான பலன் உண்டுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை நீங்கள் சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. பிறகு முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்திடுங்க. பிறகு முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொண்டு முருகப்பெருமானுக்கு முன்பாகவே ஒரு சிறிய தாம்பழத்தட்டை வச்சு தாம்பழ தட்டு முழுவதும் செவ்வரை மலர்களால் பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே நடுவில் ஒரு விளக்கை வைத்து நெய்யிலினா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுக்கு தெரிந்த முருகனுடைய மந்திரத்தையோ இல்லைன்னா கவசத்தையோ படிக்க வேண்டும். பிறகு உங்களுடைய எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை மனதார நினைத்திட்டு அந்த பிரச்சனையை சொல்லி விரைவிலேயே தீர வேண்டுனே முருகப்பெருமானிடம் வேண்டிக்கோங்க. இப்படி நீங்கள் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தாலே உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தேய்பிறை சஷ்டி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் அமைந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. மேலும் வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கருப்பு உலர்திராட்சியை பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவியினுடைய படத்துக்கு நைவேத்தியமாக படைத்து மனதார தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 9 வாரங்கள் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகி வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துங்க. தேய்பிறை சஷ்டி தினத்தில் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவதால் உங்களுக்கான மன அமைதியும் செல்வ வளத்திற்கான ஏற்றத்தையும் தருங்க. அதே போல் வாழைப்பழ விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் 2 வாழைப்பழங்களை வைத்து அதன் மேலே நெய்யிலினா எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டால் நீங்கள் தொட்டதெல்லாம் இனி வெற்றியாக மாறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காலை நீராடி முருகனுடைய படம் இல்லைன்னா விக்கிரகத்தை சுத்தம் செய்து அலங்காரம் செய்திடுங்க. பிறகு விளக்கேற்றி பால் பழம் இளநீர் தேன் போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்திடுங்க. மேலும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது சிறப்பான பலனை தரும். அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முடிந்தால் அன்னதானம் அளித்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணிய பலனை உண்டாக்கும். எத்தனை பேருக்கு உணவளிக்கிறீங்களோ அத்தனை பார்த்தீங்கன்னா
ஆசையும் அருளும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டாகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.